வணக்கம் இனிய கனடா வணக்கம். 2025 ஆண்டிலே 10வது மாதத்திலே, அதாவது இன்று 16வது நாள் வியாழக்கிழமை. இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்கும் சிறப்பாக அமைய இனிய வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு, கனடாவிலே வாழ்கின்ற அன்பு உறவுகளே, வெளியிலே செல்கின்ற போது இரவிலே இந்த கழுத்திலே சங்கிலிகள் நகைகளை போட்டுக்கொண்டு வயது போனவர்கள் நடந்து செல்லாதீர்கள். நேற்றைய தினமல்ல, நேற்றைய முன்தினம் 14th அவென்யூ அந்த கோஸ்கோ இருக்கின்ற இடத்திலே, அந்த கோஸ்டோக்கு முன்னாலே உள்ள கெனடியின் இருக்கின்றது. அதிலே ஒரு அம்மா நடந்து போய் கொண்டிருந்தா, அப்போது சென்ற ஒரு கார் ஒன்று அந்த அம்மாவிடம் வந்து திருப்பி கொண்டு வந்து, அந்த காருக்குள்ளே ஒரு குழந்தை பிள்ளை, ஒரு கணவன், ஒரு மனைவி இருந்து, அந்த மனைவி இறங்கி அந்த அம்மாவுக்கு வந்து கதைத்து அம்மாவின் கையை பிடித்து, அம்மாவின் கையில் காப்பு இருக்கின்றதா என்று ஒரு புறம் பார்த்துவிட்டு, கழுத்திலே சங்கிலியை கண்டுவிட்டு, பின்பு தனது காருக்கு சென்று மீண்டும் அந்த ஒரு சங்கிலியை எடுத்து வந்து அம்மாவின் கழுத்தில் போட்டு அம்மாவின் சங்கிலியை எடுக்க முயற்சிக்கு பண்ண போகும்போது, அம்மாவுக்கு பிள்ளைகள் அதை சொல்லி வைத்ததால், அந்த அம்மாவுக்கு பிள்ளைகள் கவனம் என்று சொல்லி வைத்ததால் அம்மா அடித்து வைத்து காத்தா அவர்கள் ஓடிவிட்டார்கள். ஆனால் இதில் என்னவென்றால், அந்த கணவன், மனைவி, குழந்தை 3 பேரும் சேர்ந்து இந்த திருட்டிலே இயங்கி கொண்டிருக்கின்றார்கள். இங்கே அப்படி திருட்டுகள் நடந்து விட்டன. சங்கிலிகளை அறுக்கின்ற திருட்டு, சங்கிலியை போட்டுவிட்டு சங்கிலியை கலட்டுவது, கடவுளின் பெயரை சொல்லிக்கொண்டு ஏமாற்றி கொண்டு திரிகின்றார்கள். ஆனால் அந்த குழந்தைகள், அவர்களுடன் பயணிக்கின்ற குழந்தைகள் கூட அதை பார்த்து பழகப் போகுது என்று தெரியாமல் இந்த பெற்றோர்கள் இப்படி செய்கின்றார்கள். ஏன் இப்படி செய்கின்றார்கள்? அடுத்தவன் கஷ்டப்பட்டு உழைத்த காசு, ஒவ்வொரு நாளும் விடிய காத்தால் சென்று உழைத்த காசை பிடுங்கி செல்வதற்காக இங்கே ஒரு கூட்டம் செல்கின்றது. இங்கே பல திருட்டுகள் கூடிவிட்டது. இந்த திருட்டுக்கு முக்கிய காரணம் இந்த பொருட்களின் விலையேற்றம். இங்கே வாழ முடியாத கட்டமாக கூட இருக்கலாம். ஆனால் அதற்காக திருடத்தான் வேண்டுமென்று இல்லை. ஆனாலும் இந்த திருடை தூண்டுவதற்கு என்னை பொறுத்தளவில் இந்த உலகத்திலே உள்ள அரசாங்கம், கனடா அரசாங்கம் எல்லாம் சேர்ந்து செய்த சதி என்று தான் நான் சொல்லுவேன். காரணம், இன்று ஒரு பொருளை அன்று வாங்கியதற்கும் இன்று வாங்கியதற்கும் அறுவாசி கூட. உதாரணமாக ஒரு குடும்பத்துக்கு $2000 மாத செலவுக்கு தேவை என்றால் இன்று $4000 இருந்தாலும் காணாது. ஆனால் நாங்கள் எடுக்கின்ற சம்பளம் அதே $2000 மேபி $100 கூட்டப்பட்டிருக்கும். அப்போ $1900 நாங்கள் எங்கே போவது, என்ன செய்வது, எப்படி வாழப் போகிறோம்? இது கனடாவில் மட்டுமல்ல, உலக நாடு பூராகவும் இதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. உலக நாடு பூராக இது நடக்குது என்றால் இதற்கு காரணம், அங்கே இயக்கி கொண்டிருக்கின்ற அந்த பணக்கார 10 பணக்காரர்கள் அந்த இயக்கத்தில் இருந்து இயக்கி கொண்டிருப்பதால் அவர்கள் சொல்வதைத்தான் இங்கே நாடுகள் கேட்க வேண்டிய கட்டத்தில் இருக்கின்றது. ஆகவே இது காத்திருப்போம் என்ன நடக்குது என்று. இருந்தாலும் கனடாவிலே கண்டபடி நகைகளை போட்டுக்கொண்டு செல்லாதீர்கள் அன்பு உள்ளங்களே. கழுத்திலே, கையிலே இரவிலே செல்லுகின்ற போது கவனமாக செல்லுங்கள். வெளியிலே வயது போனவர்கள் இரவு 6 மணிக்கு பிறகு நடக்க செல்லாதீர்கள். அதுவும் இந்த விண்டர் காலத்தில் வெகு சீக்கிரமாக இருட்டிவிடும். முடிஞ்சாதி போம். நன்றி.